எங்கப்பா போறோம்? ஆத்தாளும் மகனுமா சேர்ந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க இல்ல. நம்மால முடியலனாலும் அவன் கைய கால முறிக்க சரியான ஆளு மிலிட்டரி கந்தன் தான். அவனை பார்க்கத்தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம். ஏமா இந்த ஊர்ல மிலிட்டரி கந்தன் வீடு எது? ஏப்பா இங்க மிலிட்டரி கந்தன் வீடு எது? ஓயா எது? மிலிட்டரி கந்தன் வீடு எதுன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறானுவா. விசித்திரமா இருக்குதே. என்ன ஊர் இது? ஏன் பின்னால் தொட்ட? 5 அடி 4 அங்குலம். இப்ப எதுக்கா அளக்குறீங்க? 2 அடி 6 அங்குலம். எது? 5 7. யோ கேக்குறேன்ல, எதுக்கு அளவு எடுக்கிறீங்க? 2 4. எழுதிட்டியா? இது எதுக்கா இதெல்லாம் எழுதிக்கிறீங்க? அம்மா கொஞ்சம் இப்படி வரியா? எதுக்கா இந்த 2 தடி பசங்களும் எங்களை அளவு எடுத்தாங்க? அளவு எடுத்துட்டாங்களா? எடுத்து எழுதிக்கிட்டாங்களே. எழுதிட்டாங்களா? உங்க தலையெழுத்தே முடிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? நீங்க 2 பேருமே மிலிட்டரி கந்தனை பார்க்க வந்தீங்களா? ஆமா. அவரை பார்க்க வந்தவங்க யாரும் உயிரோட போனதே இல்ல. உங்களுக்கு அளவு எடுத்ததே குழி வெட்டத்தான். குழி வெட்டணும் இல்ல? என்னம்மா அது? விஷயங்கள்லாம் படு பயங்கரமா இருக்குதே. இதுக்கு அப்புறமும் நாம அவனை சந்திக்கணுமா? அப்பா இதுக்கு அப்புறம் தான் அந்த ஆளை நாம கண்டிப்பா சந்திக்கணும். வாங்க போலாம். இங்கற வாங்க. வீட்டை கொடுத்து அனுப்பு. சரி வாங்க. என்ன வேணும்? எத்தனை கிலோ வேணும்? கறியெல்லாம் வேணாம். நாங்க 2 பேரும் இன்னைக்கு சுத்த செய்வோம். இந்த மிலிட்டரி கந்தன் எங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? யாரு? மிலிட்டரி கந்தன். மிலிட்டரி கந்தனா? எங்க நீங்க தானே மிலிட்டரி கந்தன்? யார் சொன்னது? கறிக்கடைக்காரர் கை நீட்டினாரு. அந்த இடத்துல நீங்க தான் இருந்தீங்க. அதனால உங்களை கேட்டேன். ஆஹா, வாங்க என் பின்னாடி. நீ இங்கேயே இருமா. ஐயோ என்ன ஓடுற இவன்? இவர் தானே? ஆமாங்க. இந்த ஊர்ல யார கேட்டாலும் பதில் சொல்லாம வாயை மூடிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த புண்ணியவான் தான் கைய நீட்டி உங்களை காமிச்சது. கைய நீட்டி? ஆமா. வலது கையால? ஆமாமா. ஏன்பா இந்த ஊர்ல யாருமே என்ன காட்ட மாட்டேன்ட்டாங்க, நீ மட்டும் என்ன காட்டினியாம? அவங்க வெளியூருங்கண்ணே. அதான். வெளியூர்னா காட்டிருவியா? இல்லண்ணே வந்து இனிமேல் அவர் சொல்ல மாட்டேன். பயந்துட்டியாப்பா? வெட்ட மாட்டேன், சும்மா வச்சு பார்த்தேன். நான் தான் அந்த மிலிட்டரி கந்தன். வந்த விஷயத்தை சொல்லுங்க. நீங்க தள்ளுங்கப்பா, நான் சொல்றேன். சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒருத்த முரட்டு கால மாதிரி இருக்கா. அவன் திமிர நீங்க தான் அடக்கணும். எந்த ஊரு? வடிவேலம்பாளையம். வடிவேலம்பாளையம் சாதாரணமா வெளியூர்னா நானே போவேன். ஆனா நீ சொல்ற ஊர்ல எங்க பசங்களா இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களால முடியாட்டி நானே வர்றேன். பணம்? பணம் காரியத்தை முடிச்சிட்டு பில் அனுப்புறேன். அப்ப பணம் அனுப்புனா போதும். சரி. இந்த பாருங்க, எங்க ஆளுங்களோட மோதிர அளவுக்கு அவன் முரட்டு காளையா? ஆமாங்க. பேர் என்ன சொன்னீங்க? பாண்டியன். பாண்டியன் நல்ல பேர்.